பேக்கில் தான் இருந்தது. அதனாலேயும் அது சத்துக்கள் சரியாக இல்லாமலும் கருகிச்சு. இப்போ நம்ம அதை வந்து பெரிய கண்டெய்னரில் மாற்றுறோம். பெரிய கண்டெய்னரில் மாற்றும்போது உங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதுனால செழிப்பாக வளரும். இந்த ஃபைபர் தொட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 8, 9 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா ஹோல்ஸ் அதிகமாக இருந்து ஹோல்ஸ் பெருசாக இருந்தால் தான் தண்ணி ட்ரைன் ஆகி வெளியே போகும். இப்போ இந்த தொட்டியில் வந்து நம்ம பாதி அளவுக்கு மண் கலவை போட்டுக்கலாம். இந்த மண் கலவையில் பார்த்தீங்கன்னா ஒரு 33% நம்ம தேங்காய் நார் கலந்துருக்கோம், 33% செம்மண். இப்போ நம்ம செடியை வந்து உள்பகுதியில் வச்சுட்டோம் தொட்டியில். இப்போ கவரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுமாதிரி நீங்கள் நர்சரியில் வாங்குகிற செடிகள் கூட பெண்டு இருந்தால் இந்த மாதிரி நடவு பண்ணலாம். இந்த கேக்கை வந்து நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நேராக வர மாதிரி பண்ணிக்கணும். தலைப்பகுதி வந்து நேராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். வணக்கம். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாட்டிக் வெரைட்டிஸ்லாம் பொதுவாக அது வளர்ந்து காய்ச்சதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி நிறைய வீடியோ போடுறோம். அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த மங்குஸ்டின் செடிகள்லாம் வந்து இந்த வருஷம் காய்ச்ச செடிகள் தான். ஆனால் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இலைகள்லாம் இப்போ இந்த சம்மரில் வந்து இலைகள்லாம் கருகிடுச்சு. இந்த பக்கம் ஓப்பனாக இருக்கிறதுனால இந்த பக்கம் வெயில் அதிகமாக பட்டு கருகிடுச்சு. ரெண்டாவது அது கண்டெய்னர் ஒரு சின்ன பேக்கில் தான் இருந்தது, ஒரு 20 இன்ச்சு பேக்கில் தான் இருந்தது. அதனாலேயும் அது சத்துக்கள் சரியாக இல்லாமலும் கருகிடுச்சு. இப்போ நம்ம அதை வந்து பெரிய கண்டெய்னரில் மாற்றுறோம். பெரிய கண்டெய்னரில் மாற்றும் போது உங்களுக்கு நிறைய சத்துக்கள் கிடைக்கிறதுனால செழிப்பாக வளரும். இந்த மங்குஸ்டின் செடியை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். இது தென்னந்தோப்பு நடுவு பகுதிகளில் வளர்க்கலாம். ரொம்ப சத்தான ஒரு பழம். அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பழம், எல்லோரும் விரும்பக்கூடிய பழமாக இருக்கும். இது மார்க்கெட்டில் இப்போ கிடைச்சா கூட நம்ம வீட்டில் காய்ச்சதுன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். அதனால தான் அது நம்ம ஊர்லேயும் காய்க்கும், நம்ம வளர்க்க முடியும் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக நாங்கள் பெரிய தொட்டியில் மாற்றுறோம். இந்த பெரிய தொட்டி பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபைபர் தொட்டி. இந்த ஃபைபர் மெட்டீரியல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் போட்டு செய்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி தண்ணியில் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாத ஒரு மெட்டீரியல் இது. அந்த போட் செய்யக்கூடிய மெட்டீரியல் தான் இது. இது கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே உழைக்கக்கூடிய ஒரு தொட்டி. இந்த ஃபைபர் தொட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 8, 9 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஏன்னா ஹோல்ஸ் அதிகமாக இருந்து ஹோல்ஸ் பெருசாக இருந்தால் தான் தண்ணி ட்ரைன் ஆகி வெளியே போகும். அப்போ அது வந்து ட்ரைன் ஆகி போகணும். இப்படியே நம்ம அதில் மண்ணை போட்டுட்டோம்னா ஃபுல்லாக போய் டைட் ஆகிடும், தண்ணி வெளியே போகாது. அதுக்காக என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, இந்த நம்ம இப்போ மாடி தோட்டத்துக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க இல்லையா ட்ரைன்சர், இந்த ட்ரைன்சர் ஒரு பீஸ் கட் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து ஜியோடெக்ஸ் இந்த கிளாத் வந்து என்ன தண்ணி மட்டும் ஃபில்டர் ஆகி வெளியே அனுப்போம். இந்த இதை வந்து நம்ம அதில் கவர் பண்ணிக்கிறோம். ஏன்னா இந்த மண் வெளியே போகக்கூடாது, அதே டைமில் வந்து அந்த இடம் வந்து மூடிடவும் செய்யக்கூடாது. அந்த தண்ணி இது வழியாக ஃபில்டர் ஆகி அந்த பக்கமாக வெளியே போகணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி நம்ம இந்த ஹோல்ஸில் எல்லாம் வச்சிடலாம். எல்லா ஹோல்ஸ்லையுமே அதேமாதிரி நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு மறைப்பு கொடுத்து, அதாவது தண்ணி ஃபில்டர் ஆகிற மாதிரி நம்ம ஏற்பாடு பண்ணி தான் நம்ம அதை பண்ணணும். இப்போ இந்த தொட்டியில் வந்து நம்ம பாதி அளவுக்கு மண் கலவை போட்டுக்கலாம். இந்த மண் கலவையில் பார்த்திங்கன்னா ஒரு 33% நம்ம தேங்காய் நார் கலந்துருக்கோம், 33% செம்மண், 33% வந்து எரு கலந்துருக்குறோம். அது கூட வந்து உயிர் உரங்கள் கலந்துருக்கோம், வேப்பமுண்ணாக்கு கலந்துருக்கோம், மண்புழு உரம் கலந்துருக்கோம், போன் மீல் கலந்துருக்கோம். இதெல்லாம் கலந்த கலவை தான் நம்ம இப்போ ஃபில் பண்ணுறோம். ஒரு பாதி அளவுக்கு நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். பெரிய செடி குரோ பேக்கில் இருக்க செடிகளோ இல்லைனாக்கா நம்ம செடி வந்து அந்த மண் கலவை வந்து நமக்கு உடையக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி அடிப்பகுதியில் கட் பண்ணிக்கணும். எந்த குரோ பேக்காக இருந்தாலும் என்ன சைஸாக இருந்தால் கூட குரோ பேக்கை அடிப்பகுதியில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த லேயரை வந்து நம்ம எடுத்துடணும். அந்த அடிப்பகுதியில் இருக்க கவரை ரிமூவ் பண்ணிடணும். திருப்பு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தோம்னா அந்த கேக் வந்து உடையாது. கேக் உடஞ்சிச்சுன்னா நிறைய செடிகள் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்போ இந்த செடியை வந்து நம்ம குரோ பேக்கோடய உள்ளே வைக்கலாம். இப்போ நம்ம செடியை வந்து உள்பகுதியில் வச்சுட்டோம் தொட்டியில். இப்போ கவரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் மண்புழு உரம் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கலாம். அடுத்து நம்ம இந்த தொட்டியில் வந்து ஏற்கனவே மண்கலவை தயார் பண்ண மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து லோங்கன் செடி வைக்கிறோம். இந்த லோங்கன் செடி உங்களுக்கு தெரியும், அது லிச்சி மாதிரி ஃப்ரூட் வரும், ப்ரௌன் கலரில் இருக்கும். இதுவும் நம்ம கிளைமேட்டில் காய்க்கக்கூடியதான்.
இன்னும் கொஞ்சம் நிழலாக விரும்பக்கூடிய செடி. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் நிழலான இடத்துல தான் இந்த செடியை வைக்கிறோம். இந்த செடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மண் கட்டி இருக்குது பார்த்திங்களா, அந்த கேக்கை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு வாட்டமாக நம்ம கேக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதுமாதிரி நீங்கள் நர்சரியில் வாங்குகிற செடிகள் கூட பெண்டு இருந்தால் இதே மாதிரி நடவு பண்ணலாம். இந்த கேக்கை வந்து நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி நேராக வர மாதிரி பண்ணிக்கணும். தலைப்பகுதி வந்து நேராக இருக்கிற மாதிரி பண்ணிக்கணும். ஓகே. இல்லை பள்ளம் பண்ண என்ன பண்ண இப்போ கேட்க ஓகே கரெக்டாக இருக்கா? ம் இப்போ கொஞ்சம் மண் இப்போ வந்து கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுக்கலாம் சைடில் கொஞ்சம் சத்துக்களுக்காக. அதுக்கப்புறம் மீதி இடத்துக்கு நம்ம சாதா மண் கலவை ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இந்த பெரிய தொட்டிகளில் செடிகள் மாற்றி வைக்கும்போது என்ன மாதிரி முறைகளை கடைபிடிக்கணுங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் இருக்கக்கூடிய மங்குஸ்டின் செடி, லோங்கனும் சரி, நம்ம இங்கே வளர்க்குறவருடைய காரணம் என்னென்னாக்கா, இது இங்கே நமக்கு நர்சரியிலே ஏற்கனவே இந்த மங்குஸ்டின் லாஸ்ட் இயர் காய்ச்சுது, லோங்கனை ஏற்கனவே காய்ச்ச செடி தான். இதனுடைய காய்கள் வந்ததுக்கப்புறம் நம்ம கஸ்டமருக்கு அதை காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு பர்பஸுக்காக தான் இது வந்து பெரிய தொட்டியில் வச்சுருக்குறோம். நாங்கள் இதனுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்கிறத பற்றி வருங்க வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது மாதிரி இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ, இந்த மாதிரி செடிகள் ஏதாவது தேவைப்பட்டாலோ எங்கள் நர்சரி நம்பர் 9841 986 400 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.